நம்ம எல்லாருமே அனிமே பாக்குறோம், வலிய பாக்குறோம், அழுகுறோம். அந்த வலிய மறக்க நம்ம மத்த அனிமையும் பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஒருவேளை மத்த அனிமைக்குள்ள போகாம இதே அனிமையும் கடைசி அனிமையா இருந்தா, அந்த அனிமையும் வாழ்நாளோட முடிவா இருந்தா, இல்லனா அந்த நாள் தான் கடைசி நாளா இருந்தா என்னவா இருக்கும்? சோ அந்த விஷயத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி வீடியோ புதுசா வரவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. சோ நான் சொல்றதெல்லாம் சொல்றேன் நினைக்கிறேன். அப்புறம் நான் உடகேர்ஸ் கதைக்கு போலாமா? ஜூலை 18, 2019 எப்போதும் போல ஜப்பான் மக்கள் எல்லாம் அவங்க வேலையை செஞ்சுக்கிட்டு அவங்க அனிமேஷன் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் அப்படி இருக்க இந்த கியோட்டோ அனிமேஷன், இந்த கியோட்டோ அனிமேஷன் யாரு அப்படின்னு கேட்டா, நம்ம பார்த்த ஒயிட் ரிவர் கார்டன், சைலண்ட் வாய்ஸ் எல்லாம் அனிமேட் பண்ண ஒரு அனிமே ஸ்டுடியோ தான் இந்த ஸ்டுடியோ. அப்படிப்பட்ட ஸ்டுடியோல தான் இந்த கதையும் ஆரம்பிக்குது. கரெக்டா காலைல ஒரு 10:30 மணிக்கு எல்லாரும் நடமாட்டம் இருக்கும்போது யார் எவரு தெரியாத ஒரு பர்சன் உள்ள ஃபுல்லா பெட்ரோலை ஊத்தி அந்த பில்டிங் ஃபுல்லா ஒரே ஃபயரை போட்டு அந்த பில்டிங்கை கொளுத்தி விட்டுறாரு. இந்த ஃபயர் ஆக்சிடென்ட் கண்டுபிடிச்ச கியோட்டோ அனிமேஷனுமே அங்க இருக்க ஏகப்பட்ட ஃபேக்டர்ஸ் அங்கிருந்து வெளியே துரத்தினாலுமே அவங்களால எல்லாரையும் துரத்த முடியல. சோ அதனாலே அங்க கிட்டத்தட்ட 36 பேருக்கு மேல சாக ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் எல்லாருமே நெருப்புல அலறி கத்தி அந்த நெருப்புல கசங்கி சாக ஆரம்பிக்கிறாங்க. இன்னதான் அங்க இருந்த மக்களுமே இதெல்லாம் பார்க்க முடிஞ்சாலுமே யாராலையும் உள்ள போய் காப்பாற்ற முடியல. அப்ப எந்த அளவுக்கு பில்டிங் ஃபயரா இருந்திருக்கும் அப்படின்றத நீங்க நினைச்சு பாருங்க. சோ என்னத்தான் ஃபயர் இன்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது உடனே வந்திருந்தாலுமே 36 பேர் சாக போறதை யாருமே ரிப்போர்ட் பண்ண முடியலன்றதுதான் உண்மை. சோ கரெக்டா அங்க 36 பேரும் இறந்து போனாங்க அப்படின்றதும் உண்மை. இந்த விஷயத்தாலேயே அனிமே இண்டஸ்ட்ரியிலேயே ஜப்பான்ல ஒரு பெரிய கருப்பான நாள் அப்படின்ற மாதிரி அந்த நாள் அழைக்கப்பட்டுச்சு. இந்த விஷயம் ஜப்பான் மட்டும் இல்ல உலகம் ஃபுல்லாவும் பரவ ஆரம்பிச்சுது. சோ இவ்வளவு விஷயம் பரவுறதுனால போலீஸ்காரங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா ஒரு விஷயம் பெருசாயிடுச்சு அப்படின்னா அந்த விஷயத்தை கூட சீக்கிரம் சால்வ் பண்ணா மட்டும்தான் அந்த பிராண்டுக்கும் சரி அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் சரி ஒரு நல்ல பேர்னே சொல்லலாம். சோ போலீஸை பொறுத்த வரையும் வந்தது யாருன்னு தெரியல, இதை பண்ணது யாருன்னு தெரியல. சரி ஓகே கேமரா செக் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா பில்டிங் ஃபுல்லாவே நெருப்பால ஃபயரால அடிபட்டு இருக்கு. அதை இப்ப எடுக்கவும் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஏகப்பட்ட ட்விஸ்ட் வச்சிருந்தானுங்க அவன் கேஸ்லயே. பட் இருந்தாலுமே கொலை பண்ணவன் யாரு, அவனோட மோட்டிவேட் என்ன, எதுக்கு அவன் வந்தான், எதுக்கு தான் வந்து தேவலாம் பெட்ரோலை ஊத்தி இந்த பில்டிங்கே எரிச்சான், 36 பேர் அவன் எதுக்கு தான் சாகடிச்சான், அவனுக்கு அதுல என்னதான் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போதுதான் அப்ப சஸ்பெக்டா மாட்ட ஒரு ஆளுதான் சேஞ்சி அவோபா. போலீஸ்காரங்களும் வேற வழியே இல்ல. சரி இவன் ஒருத்தர் தான் இருக்கான், இவங்க கிட்ட தான் கொஸ்டினை கேட்கணும். சரி போயிட்டு கொஸ்டினை எழுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டினை கேக்குறாங்க. உனக்கு கியோட்டோ அனிமேஷன் ஸ்டுடியோ தெரியுமா, நேத்து 36 பேர் செத்தாங்களே அதை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்க ஒரு குற்றவாளி எப்பயுமே இல்ல நான் கிடையாது நான் பண்ணல அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவான். ஆனா இவன் ஆமா அந்த விஷயத்த பண்ணணும் நான் தான், அந்த 36 பேரை சாகடிச்சனும் நான் தான், இப்ப என்ன பண்ண போறீங்க என்ன அப்படின்னு கேட்க அங்க இருந்த போலீஸ்க்கு மட்டும் இல்ல அது நியூஸ்ல வந்த எல்லாருக்குமே அதிர்ச்சியா தான் ஆச்சு. ஏன்னா இவ்வளவு பண்ணவன் ஒரு குற்றவாளி கிடையாது, வருஷமா கொள்ளை அடிக்கிறதுக்கோ கொலை பண்றதுக்கோ he is மங்கா ரைட்டர் அப்படின்றது தான். போலீஸ்க்குமே ஒரு மங்கா ரைட்டர் ஏன் கொலை பண்ணா, எதுக்கு அவனுக்கு இவ்வளவு வெறி ஆச்சு, ஏன் அவன் தேவையில்லாத விஷயத்துல உள்ள நுழையறான் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமா இன்வெஸ்டிகேட் பண்ணும்போதுதான் அவன் நான் ஏன் பண்ண எதுக்கு பண்ண அப்படின்ற விஷயத்த தட்ட தெளிவா சொல்றான். அவன் சொன்ன முத வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தா அவங்க திருடிட்டாங்க, என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் திருடிட்டாங்க, என் நாவல் என் மங்கா என்னோட ரைட்டிங் சொல்லிட்டு எல்லாத்தையும் திருடிட்டாங்க அப்படின்னு சொல்றான். இதை எடுத்தோன்னு கேட்ட போலீஸ்க்குமே எதுவுமே புரியல, என்னடா சொல்ற எதனா திருடிட்டாங்க அப்படின்ற மாதிரி தீவிரமா விசாரிக்கும் போதுதான் அவன் எல்லாருமே சோழர் லிவிங் பார்த்திருப்போம். சோழர் லிவிங் நாவலை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சோ அந்த நாவல் வருது அப்படின்னா அந்த நாவலை ரைட் பண்ணவருக்கு காசை கொடுத்துருவாங்க. எப்படி இப்ப கிஷிமுடோ இருக்காரோ அதே மாதிரி அவருமே இருப்பாரு. ஆனா இங்க என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா அந்த கில்லரான ஜிஜியோட நாவலை எடுத்து யூஸ் பண்ணிட்டு ஜிஜிக்கு காசும் தரலையாமா, அவனுக்கு கொடுக்க வேண்டியது வேண்டியது இல்லையாமா அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டாங்களாமா. சோ இந்த விஷயத்துல காண்டானனாலதான் நான் பெட்ரோல் எடுத்து ஊத்துனேன் 36 பேரை சாவடிச்சேன் அப்படின்னு சொல்ல போலீஸ்காரங்க இவன் அப்படியே கைது பண்ணிட்டு டைரக்டா வந்து நம்ம கியோட்டோ அனிமேஷன் ஸ்டுடியோக்கு உள்ள போயிட்டாங்க. போயிட்டு அங்க இருக்கிற சூப்பர்வைசர்ஸ் ஒர்க்கர்ஸ் சொல்லிட்டு எல்லாரும் இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. சோ அப்படியே அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அவங்களுக்கு கிடைச்சது என்ன அப்படின்னு கேட்டா ஜப்பானை பொறுத்தவரையுமே எல்லா அனிமேஷன் ஒர்க்கர்ஸ்க்குமே வந்து குறைந்தபட்சம் கம்மியான செலவா வந்து கம்மியான சம்பளம் தான் கொடுப்பாங்க. ஆனா அந்த கியோட்டோ அனிமேஷன் மட்டும் வந்து எல்லா ஒர்க்கர்ஸ்க்குமே நல்ல சம்பளத்தை கொடுப்பாங்களா, நல்ல சாப்பிட வைப்பாங்களாமா. தொழிலாளியை மட்டும் பார்த்துக்காம ஒரு குடும்பத்தையும் வந்து மேம்படுத்த வாழ்க்கைக்கு எடுத்துட்டு போறது ஒரு வழியா தான் இருப்பாங்களா அந்த கியோட்டோ அனிமேஷன் அப்படின்ற ஸ்டுடியோ. இப்படி சொல்லிட்டு எல்லாருமே நல்லபடியா சொன்னதுனால அகைன் அவனையே பிடிச்சி எங்க இருந்து பார்த்துருந்தாங்க, நீ எங்க இருந்தா உனக்கு ஆட்டையை போட்டாங்க அப்படின்னு கேட்க அந்த கில்லருமே சொல்றான் நான் ஒரு காம்படிஷன்ல கலந்துக்கினேன் கியோட்டோ அனிமேஷன் கூட, லைக் இந்த சுட்டி டிவில கூட வந்து முன்னாடி எல்லாம் வந்து டாப் 20 கதைகள் எழுதி கொடுங்க, 20 கதைகள் எது நல்லா இருக்கும் அந்த இருக்க 5 கதைகளை வந்து நாங்க வந்து சுட்டி டிவில போடும் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க தெரியுமா. சோ அதே மாதிரி பீப்புளோட கதைகளுக்கு நாங்க விருது கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ அப்படி சொல்ல இந்த கில்லரான சிஜியும் வந்து எழுதி போட்டிருக்கா, ஏன்னா இவனும் ஒரு மங்கா ரைட்டர் அப்படின்றதுனால சோ இவன் அப்படி எழுதி கொடுக்க அந்த பக்கம் இருந்து இல்லப்பா நீ ரிஜெக்ட் அப்படி சொல்லி அவன் இவன் வந்து ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. பட் ரிஜெக்ட் பண்ண 2-3 மாசம் கழிச்சு இவனோட கதை அவனோட அனிமேஷன்ல வந்திருக்கு. அதை பார்த்த இனிமே சரியான காண்டாயி என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டு என் கதையை மட்டும் எப்போ நீ எடுத்து போட்டீங்க, அதுவும் என்ன கேட்காம அப்படின்னு சொல்லிட்டு 40 லிட்டர் பெட்ரோல் எடுத்துட்டு போயிட்டு அந்த பில்டிங்ல ஊத்தி எல்லாரும் சாவுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கொளுத்தி விட்டு வந்துட்டானாமா. அதுவும் ஃபயரோட ஸ்பீட்
வீடு எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா கொளுத்து இவனுக்கே காயப்பட்டுச்சாமா, அரை உடம்பு இவனுக்கே வந்துருச்சான். அப்பனா நீங்க பாத்துக்கோங்க அவன் எந்த அளவுக்கு வந்து வெறியில பண்றான் அப்படின்னு. சோ இப்படி என்னோட நாவலை திருடிட்டாங்க, அது இந்த காலில தான் நான் வந்து கொளுத்திட்டேன், 36 பேர் சாவடிச்சேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட போலீஸ்காரனும் சரி ஓகே உண்மையிலே இந்த மோட்டிவேட் தான் இருக்கான் போல, இவனுக்கும் வந்து மேபி சொல்றது இவனுக்கு அநீதி நடந்திருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொன்னது அனிமேவை வந்து ரீசெக்அப் பண்றாங்க, இவனோட சீன்ஸ் இருக்கா அப்படின்னு. ஆனா செக்அப்ல ரியாலிட்டி நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தா இவன் சொன்ன எந்த சீனுமே அதுல இல்லன்றதுதான் உண்மை. சோ அந்த இடத்துல சீஜி அப்பன்றவன் ஏமாற்றப்படுறான். தான் ஒருவேளை தப்பா செஞ்சுட்டுமோ, தேவையில்லாத 36 பேரை சாகடிச்சிட்டுமோ, என் மங்காவை நம்பி என் கதையை நம்பி கடைசியா என் மங்காவால நானே இறந்துட்டேனே, நானே பாவத்தை செஞ்சுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு இவனை சிறையில அடைக்கிறாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 2 வருஷம் கழிச்சு இது சீஜன்றவன் ரொம்ப கொடூரக்காரன், இவனை வெளில விட்டா அப்படின்னா இது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட கொலைகளையும் பண்ணுவான். அது மட்டும் இல்லாம இவனால 1 உயிர் 2 உயிர் போல கிட்டத்தட்ட 36 உயிர் போயிருக்கு, அதுக்கெல்லாம் யார் பதில் சொல்லுவா? அப்படி ஏகப்பட்ட கேள்விகளை கேட்டு அவனை தூக்கி தூக்கு தண்டனையிலும் போடுறாங்க. அவன் கவர்மெண்டால கொல்லவும் படுறான். சோ தான் மங்காவை ரைட் பண்ண ஒரு கிரியேட்டர் தன்னோட தப்பான முடிவுனால தான் உயிரே இழந்துட்டு 36 பேரையும் இலக்கம் வச்சிருக்காருன்றதா உண்மை. நான் ஒரு காலத்துல சைலண்ட் வாய்ஸ் ஒயில்ட் கார்டன் சொல்லிட்டு ஏகப்பட்ட அனிமேட் பண்ணிருந்தாலுமே இந்த கியோட்டோ அனிமேஷன் ஸ்டுடியோ இவங்களுமே தன்னோட பெரிய ஒர்க்கர்ஸ் இழந்திருக்காங்க அப்படின்றதும் உண்மைதான். சோ இப்படி சொல்லிட்டு அந்த 36 பேர் இறந்தனாலேயே ஜப்பானோட மிகப்பெரிய பிளாக் டே அப்படின்ற மாதிரி கருதப்படுறாங்க இன்னைக்கு வரையுமே. சோ அந்த 37 பேருக்கும் தன்னோட ஆசை முத்திரை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொஞ்ச நேரம் அஞ்சலி செலுத்துங்க. சோ மங்கால எழுதின தேவையில்லாத முடிவுகளை செஞ்சு தப்பான தருணத்தால தப்பான திட்டங்களால 36 பேரை மட்டும் சாவடிக்கல, அந்த 36 பேர் குடும்பத்தையும் பரிதாபமா விட்டுருக்கான்றதா உண்மை. சோ 36 பேரை சாகடிச்சவனுமே கடைசியில செத்துட்டான் அப்படின்றதும் நிகழ்ச்சித்தனமான உண்மைதான். சோ இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? இதை கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. சோ அது மட்டும் இல்லாம இது மாதிரி அனிமேவோட தொடர்பான ஏகப்பட்ட கிரைம் வீடியோஸ் பத்தி பேசலாம் வேணாமா அப்படின்றத சொல்லுங்க. சோ அடுத்த ஒரு நிலையில சந்திக்கிறேன், சொன்னதெல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்புறம் நான் உனக்கு கடை சாத்தலாமா?